ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டே 7 கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆயிடுச்சு. கவுன்சிலிங்கோட டே 7 ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சிஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ஜிடி, பிசி, எம்பிசி அவங்களுக்குலாம் ஃபில் ஆகிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து யாருக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம். ஸோ இதில் வந்து யாராவது ஃபில் ஆயிருக்காங்களா? நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு யாருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் யாராவது இன்றைக்கி எடுத்திருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இன்றைக்கி டே 7 அப்படிங்கும்போது ரெகுலராக 400 மெம்பர்ஸ் போயிருப்பாங்க. ஆனால் இன்னையிலேருந்து நிறைய பேர் போயிருப்பாங்க. இன்றைக்கி நியர்லி 900 மெம்பர்ஸ் போயிருப்பாங்க. ஸோ அதனால வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ அது என்னென்னு பற்றி பார்க்கலாம். ஸோ போஸ்ட் கோட்னு பார்த்தீங்க அப்படின்னா 22003308 3508. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜிடி ஜென்ரல் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து சர்வீஸ் மேன் எடுக்கல. பிடபிள்யூடி, ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஜென்ரல் டர்ன் உமன் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபில் ஆகிட்டுது. ஸோ டிடபிள்யூ இன்னும் எடுக்கல ஜென்ரல் டர்னில். ஸோ ஜென்ரல் டர்ன் பிடபிள்யூடி உமனில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் யாருமே எடுக்கல. இந்த எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, ஒருத்தர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி எடுத்திருக்காங்க பாருங்கள். ஜிடியில் உமனில் டிஃப்பில் வந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ 3ல் ஒரு வேக்கன்சிஸ் போயிட்டு 2 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பிசி ஜென்ரல் டர்ன் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸர்விஸ்மேன் இன்னும் யாரும் எடுக்கல. ஸோ பிடபிள்யூடி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆத்தோ ஜேயில் ஆத்தோ தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி இது வர்றதுக்கு முன்னாடி ஜென்ரல் டர்ன்லேயும் பிசிலையும் ஆத்தோ வந்து ஃபில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போயும் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அது இன்றைக்கி தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெஃப்ல யாரும் எடுக்கல, முல்டாவில் யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் உமன் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிஎஸ்டி மெத்தட் பிஎஸ்டி. டிடபிள்யூவில் இன்னும் யாருமே எடுக்கல. பிசியில் ஜென்ரல் டர்ன்லையும் எடுக்கல. அப்புறம் வந்து உமன் பிளைண்ட்லேயும் நமக்கு வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பிசி உமன்லேயும் ஆத்தோ எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆத்தோ வந்து பிசிலேயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் ஆத்தோவும் முடிஞ்சிருச்சு, உமனில் ஆத்தோவும் முடிஞ்சிருச்சு பிசியில். ஸோ இதே வந்து உமன் டெஃப்பும் பாருங்கள் இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இன்றைக்கி கொஞ்சம் சில வேக்கன்சிஸ் போயிருக்கு நமக்கு. சரி, முல்டான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 வேக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் முடிஞ்சிருக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும். எம்பிசி முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸர்விஸ்மேன் யாருமே எடுக்கல. ஸோ பாருங்கள், ஆத்தோ நான் சொன்னபோது சொன்னேன்ல, நான் நேற்று கவுன்சிலிங்கை போய் சொன்னேன் ஆத்தோ தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஆத்தோ தான் ஃபில் ஆகிருக்கு. டெஃப் இருக்குது, முல்டா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தெரியும் உமன் வந்து ஆல்ரெடி ஃபில்டு. ஸோ டிடபிள்யூ இன்னும் யாரும் எடுக்கல. ஸோ உமன் வந்து முல்டா இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் முடிந்து விட்டது. ஸோ அப்படின்னா பிசிஎம் வந்து நேற்று வரைக்கும் வேக்கன்சிஸ் இருந்துச்சு, இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ஜென்ரலில் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் எக்ஸர்விஸ்மேன் அப்படியே தான் இருக்காங்க. ஆத்தோ வந்து பிசிஎம்மில் அதே அப்படி தான் இருக்குது. உமனுக்குமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ உமன் வந்து நேற்று நிறையா வேக்கன்சிஸ் இருந்துச்சு, நியர்லி 13 வேக்கன்சிஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னு காட்டுறாங்க. ஸோ அப்படின்னா இன்றைக்கி பிசிஎம்மில் நிறைய பேர் போயிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. ஸோ பிசிஎம் டிடபிள்யூவில் 5 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது நமக்கு. எஸ்சிஏவும் பாருங்கள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ எஸ்சிஏவும் நேற்று வேக்கன்சி அது கொஞ்சம் இருந்துச்சு, அதிகம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸர்விஸ்மேன் வந்து இன்னும் ஃபில் ஆகலை. எக்ஸர்விஸ்மேன் இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ பிளைண்ட் அப்படியே தான் இருக்காங்க. உமனும் வந்து ஃபில் ஆயிடுச்சு எஸ்சிஏல வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். டிடபிள்யூவில் இன்னும் யார் எடுக்கல. ஸோ டிடபிள்யூவில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல்லையும் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி நான் பார்க்கல, எஸ்சிஏ. ஸோ அந்த மாதிரி நாங்கள் டிடபிள்யூவில் எடுக்கலாம். ஆத்தோவில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஆத்தோவை தவிர முல்டாவில், டெஃப்பில், அப்புறம் டெஃப்பில் ஒரே ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்சி அப்படின்னு பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு நமக்கு ஜென்ரலில். சாரி, ஜென்ரல் இங்கே இருக்காங்களா. ஸோ ஜென்ரல் முடிஞ்சிருச்சு. எக்ஸர்விஸ்மேன் வந்து இன்னும் யாருமே எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பிளைண்டில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வேக்கன்சிஸ் வந்து ஃபில்அப் ஆகிருக்கு. ஸோ எஸ்சியில் ஜென்ரல் பிளைண்டில் இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. ஆத்தோ வந்து அவைலபிலிட்டி இருக்குது, முல்டா அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உமன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ எஸ்சிடிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வேக்கன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ டிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் யாருமே எடுக்கல. பிளைண்டும் இருக்காங்க உமனில். எஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியில் 48ல் 38 ஃபில் ஆகிட்டு 8 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஜென்ரல். ஸோ பிஎஸ்டியும் அந்த ஒரு வேக்கன்ஸ் அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஸோ எக்ஸர்விஸ்மேன் அப்படியே தான் இருக்குது. ஸோ டிடபிள்யூ அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், 2407ல் 2109 வேக்கன்ஸ் ஃபில்அப் ஆயிடுச்சு. 298 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சார் மொத்தம் வேக்கன்சிஸ் வந்து 2407, அதில்
9 வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு. 298 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான். ஏன் அப்படின்னா ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்சி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏல எஸ்டியில் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. பாருங்கள், இங்கே எஸ்டியில் வந்து 8 இங்கே 9 வேக்கன்சிஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ மித்த எல்லாமே நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 3307. ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே வந்து இந்த ஒரு வேக்கன்சிஸ் வந்து டிடபிள்யூவில் இருக்குது. ஸோ இங்கே எந்த சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கோட் 3516. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் டர்ன் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ டிடபிள்யூனால எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் ஃபில் ஆகிருக்கும். ஸோ டிடபிள்யூ பாருங்கள் இன்னும் எடுக்கல. ஸோ டிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் இன்னும் யாருமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே. ஸோ ஜென்ரல் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ டிடபிள்யூ பாருங்கள் இருக்காங்க இங்கேயுமே. ஸோ எஸ்சி ஜென்ரல் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அந்த 4 வேகன்சிஸுமே டிடபிள்யூவில் தான் இருக்குது. டிடபிள்யூவில் இன்னும் யாருமே எடுக்கல. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு யாரும் டிடபிள்யூ போகலை போல். ஸோ போஸ்ட் கோட் 3509 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 3 வேகன்சிஸில் 2 ஃபில் ஆகி 1 அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதுவுமே எஸ்சிஏ டிடபிள்யூவில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் கோட் பாருங்கள் 3533, 3490, 3491, 3492. ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 11ல் 7 ஃபில் ஆகிட்டு 4 இருக்குது. ஸோ அதில் எஸ்டி ஜென்ரலும் 1 இருக்குது. ஸோ எஸ்டிக்கு இன்னும் ஒரு வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அங்கே நம்ம 8 வேக்கன்சிஸ் 9 வேக்கன்சிஸ் பார்த்தோம். ஸோ இது ஒன்று 10 வேக்கன்சிஸ் இருக்குது எஸ்டிக்கு இன்னும். வேறு யாருக்கு அவைலபிலிட்டி இருக்காங்க? ஸோ பாருங்கள் டிடபிள்யூக்கு தான் இருக்குது. அகெயின் டிடபிள்யூக்கு தான் இருக்குது. ஸோ வேறு யாருக்குமே இங்கே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி வந்து கம்யூனல் வைஸ் பார்க்கும்போது இவ்வளோ தான். ஸோ ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து கம்யூனல் வைஸ் தான். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கரெக்டாக நிறைய பேர் அக்யூரேட் கேட்குறீங்க. லாஸ்ட் கம்யூனல் ரேங்க் வந்து எவ்வளோ போயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து நமக்கு கலெக்ட் ஆச்சு அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்து நான் கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி தான் போட்டேன். பட் அதில் வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் பட் அந்த 200 மெம்பர்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 110 மெம்பர்ஸ் வந்து டைப்பிஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த 200 மெம்பர்ஸ்லேயே வந்து எனக்கு 110 மெம்பர்ஸ் டைப்பிஸ்ட் வச்சாங்க. அதில் வந்து மொத்தம் 89 பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் அப்பயே நினச்சேன், ஸோ ஓகே டைப்பிஸ்ட் வந்து நிறைய பேர் இப்போ வச்சுருக்காங்க, நிறைய பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு க்ரைட்டீரியா. ஸோ நிறைய பேர் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சொல்ல முடியும். பட் அப்போ இருந்தாலுமே நம்ம ஜேஏ சொன்னதுமே கரெக்டாக இருந்துச்சு ப்ரிடிக்ஷன். எஸ்சி மட்டும்தான் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அது காரணம் வந்து ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 168 பேரோ 178 பேரோ போனாங்க ஜேஏல. ஒரே நாளில் வந்து எஸ்சி ஒரே நாளில் ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபில்லப் ஆகிறது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கனால தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லணும். அதே மாதிரி இப்போயுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பிசி எம்பிசி கரெக்டாக தான் நம்ம சொன்னோம். நமக்கு 27 வரைக்கும் இருக்கும். 28 வந்து மார்னிங் பேட்ச் மட்டும் தான் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம வந்து எஸ்சி வந்து 3 கன்ஃபார்மாக இருக்கும். 4 வந்து மார்னிங் பேட்ச் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து அதே மாதிரி வந்து எஸ்சிஏ வந்து கண்டிப்பாக 4 வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக எஸ்சிஏ பிசிஎம் சரி அவங்களாம் வந்து 4th வரைக்கும். 5th வந்து பிசிஎம்க்கு சில கேண்டிடேட்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி எஸ்டிக்கும் இருக்கும் அப்படின்ற சொன்னேன். ஸோ எஸ்டிக்கு மட்டும் இருக்குது நாளைக்கு அவைலபிலிட்டி. ஆனால் பிசிஎம் இன்றைக்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேர் போயிருக்காங்க பிசிஎம். அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவும் 400 பேர் போகிற இடத்துல இன்றைக்கி 2 மடங்குக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ 900 பேர் போயிருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் வந்து இன்றைக்கி நிறைய வேக்கன்சிஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி 1-2 சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நமக்கு வந்து மாறுறது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போதைக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிசிஎம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கிறனால எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, ஒரு நாள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து 100 வேகன்சிஸ் மேலே இருக்குங்க, 100 வேகன்சிஸ் போயிடுச்சா, ஸோ அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்போ ஜேஏல அப்படி தான் போனாங்க, 170+ போனாங்க ஒரு தடவை. ஸோ அந்த மாதிரி இப்போயும் நம்ம போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி பார்க்கலாம்.
ஸோ இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அவைலபிலிட்டி வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 308 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு 308 வேகன்சி அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 562. ஸோ 562 308ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 254. ஸோ 254 வேகன்சிஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 900 பேர் போனாங்க அப்படின்னா 252 பேர் எடுக்கிற மிச்சம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா 646 664 பேர் வருவாங்க. ஏன் இவ்வளோ ஆப்சன்டீஸ் போகிறாங்க அப்படின்னா பிசி எம்பிசி ஆல்ரெடி முடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் அந்த நம்பர்ஸ் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ அவங்க போகாட்டி கூட அவங்களோட ஆப்சன்டீஸ் அப்படின்ற ஒரு கணக்கில் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் காலையில் சொல்லியிருப்பேன், நமக்கு எஸ்சிக்கு மார்னிங் பேட்சே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படிங்கும்போது ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்து அவங்க போகாட்டி கூட அவங்க ஆப்சன்டீஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி நான் வந்து எஸ்சிஏவும் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இன்றைக்கே முடிஞ்சிரும்ப்பா மார்னிங் பேட்ச்லேயே. ஸோ சப்போஸ் ஆஃப்டர்நூன் அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஆப்சன்டீஸ் யார் அவங்க போகிறாங்களோ அவங்க இது ஃபில் ஆனதுக்கப்புறமும் அந்த கம்யூனில் யார் ஆஃப்டர்நூன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்சன்டீஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளோ ஆப்சன்டீஸு. ஸோ நீங்கள் வந்து 308 வேகன்சிஸ் அப்படின்னா இன்னும் வந்து டிடபிள்யூவில் ஒரு வேகன்சிஸ் கூட எடுக்கலை. அதுக்கப்புறம் பிளைண்டில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் போயிருக்கு. ஆத்தோவில் தான் பிசியில் 2 வேகன்சிஸும் எம்பிசியில் ஒரு வேகன்சிஸும் போயிருக்கு. ஜென்ரல் டேர்னில் போகல. ஸோ மொத்தத்தில் வந்து நமக்கு பிடபிள்யூடிக்கும் வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் ஒருத்தவங்களும் எடுக்கல. அதே மாதிரி டிடபிள்யூக்கு இன்னும் ஒருத்தர் கூட எடுக்கல. ஸோ நாளைக்கு வந்து இதுதான். ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிலையும் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜென்ரல் டேர்ன் எம்பிசி அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சி பார்க்கலாம். ஸோ எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து அவைலபிலிட்டி எவ்வளோ போயிருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 70, பிஎஸ்டிஎம்மில் 11, அப்புறம் 17, அப்புறம் 6. ஸோ இது வந்து உமனுக்கு. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஒரே நாளில் கூட இவ்வளோ பேர் போவாங்களா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது மொத்தம் நமக்கு எவ்வளோனா 104 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 104 வேகன்சிஸும் ஒரே நாளில் ஃபில்அப் ஆயிடுச்சு டைப்பிஸ்ட்டில். இது எஸ்சிக்கானது. ஸோ இதே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி வந்து இன்றைக்கி தான் இவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 25 பேர் 15 பேர் 18 பேர் இப்படி தான் போயிருப்பாங்க. ரொம்ப அதிகமாக போனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து 96 பேர் போனாங்க. இது 96 பேர் போனாங்க. ஸோ 96 பேர் அப்படின்னா வந்து ஜென்ரலில் மட்டும் 96 பேர் போனாங்க. அது இல்லாமல் வந்து பிஎஸ் டீமில் வந்து 7 பேர், அதுக்கப்புறம் உமனில் 14 பேர் அப்படின்னு சொல்லி நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் அதிக பேர் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேண்டிடேட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ கேண்டிடேட் இருந்துச்சு எஸ்சிஏக்கு அப்புறம் 30 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக சொன்னேன் மார்னிங் உங்களுக்கு ஃபில்அப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 30 வேகன்சிஸ் ஃபில்அப் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே எஸ்சியுமே பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 7 வேகன்சிஸு 8, 10 இப்படி தான் ஃபில்அப் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் இருக்கிற எல்லாமே மொத்தமாக ஃபில்அப் ஆச்சு. ஸோ எஸ்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு அப்படின்னா 49 வேகன்சி அவைலபிலிட்டி. ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் வந்து யாருமே எடுக்கலை எஸ்டியில். நேற்று வரைக்குமே டே 6 வரைக்குமே யாருக்கலாம் எடுக்கல. இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னா 38 பேர் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 9 பேர் தான் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது நமக்கு. 49ல் வந்து அப்படி எழுதக்கூடாது தான் 47 தான் ஜென்ரலில் இருக்காங்க அப்படி எழுதிக்கலாம். ஸோ 47 ஜென்ரலு, அதில் 38 பேர் இன்றைக்கி ஒரு நாளே போயிட்டாங்க. ஸோ 9 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, அந்த 1 அப்படியே இருக்குது. உமன் கிடையாது, உமன் பிஎஸ்டிஎம்க்கு 1 இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு எஸ்டிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் 9 + 2 11 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெறும் 11 வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பிசிஎம்மில் வந்து பெருசாக வந்து போகலை. ஒருத்தர் 2 பேர் இப்படியே தான் போனாங்க. டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 வரைக்குமே நமக்கு ஒருத்தராக தான் போனாங்க. அதுவும் மொத்தத்துக்கே ஒரு நாளைக்கே ஒருத்தர் 2 பேர் தான் போனாங்க. அது ஜென்ரலாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், வித்தவுட் பிஎஸ்டிஎம் அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. நேற்று மட்டும்தான் 6 பேர் போனாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி வேகன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 68 வேகன்சிஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து சரி ஓகே அப்போயும் நான் சொன்னேன் கண்டிப்பாக 4ஆம் தேதி இருக்கும். 5ஆம் தேதி மார்னிங் 10 o'clock பேட்ச். உங்கள் விட எத்தனை பேர் இருக்காங்கன்றது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது காரணம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா அந்த 68 வேகன்சிஸும் நமக்கு ஃபில்அப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் 900 பேர் போனதில் இன்றைக்கி பிசிஎம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீசன். ஸோ நிறைய பேர் போகிறனால இதாக இருக்கும்.
அதே மாதிரி இன்னும் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஜேஏலேருந்து கொஞ்சம் சில பேர் வருவாங்க. அந்த இதுலயுமே நமக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அது இல்லாம வந்து இந்த தடவ நமக்கு வந்து எஸ்சில வந்து கொஞ்சம் ஜென்ரல்ல போகல. ஸோ நம்மளோட இதில தான் போடணும். அதில வந்து கொஞ்சம் ரேங்க் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும். அதெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். டைப்பிஸ்ட் 1 மட்டும் நம்புங்க. டைப்பிஸ்ட் 2வ நம்பாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா டைப்பிஸ்ட் 2 நான் பார்க்கும்போது மொத்தமே ஒரு 41 போஸ்ட்டோ என்னமோ தான் இருந்துச்சு. 41 போஸ்ட்டோ இல்ல 31 போஸ்ட்டோ சம்திங் அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனா 66 போஸ்ட்டா வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி அவங்க ரெட்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 66 போஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் 2க்கா அப்படின்றது எனக்கு என்ன இன்னுமே தெரியல. ஸோ அப்படின்றதுனால நான் வந்து அந்த வேக்கன்ஸிஸ் எல்லாம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாள் ஃபுல்லா சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே சொன்னது அந்த ஃபுல் வேக்கன்ஸி வச்சு தான் சொன்னது. அந்த 66 வேக்கன்ஸிஸ் ரெட்யூஸ் பண்ணும்போதுங்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே டே குறையும். ஸோ இப்போ வந்து நம்ம 11:30 பேட்ச் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா 10 மணி பேட்ச்சோட முடிஞ்சிரும். ஸோ அப்படின்னா 66 ரேங்க் குறையுது அப்படின்னா, அதில எல்லாருக்குமே அடிபடுற மாரி தான் வரும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ரீசன். அப்படி இருந்தும் நான் தப்பா சொன்னதுக்கு ஒரே ஒண்ணு அப்படின்னா, பிசிஎம்க்கு மட்டும் தான் தப்பா சொல்லியிருக்கேன். மீதி எல்லாத்துக்குமே கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா கூட ஸோ வந்து இந்த மாதிரி அவங்க வேக்கன்ஸிஸ் குறைக்கும்போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜேஇல 32 வேக்கன்ஸிஸ் குறைச்சாங்க. இதில 66 வேக்கன்ஸிஸ் குறைச்சிருக்காங்க. ஸ்டெனோல ஆல்ரெடி ரெட்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ரெட்யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னும் தெரியல. ஸோ இந்த மாதிரி அவங்க எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே குடுக்காம ரெட்யூஸ் பண்ணா நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால அக்யூரேட்டா வந்து என்னால இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்ல முடியல. ஏன் அப்டின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அ ஆக்சுவலா வந்து இப்போ ஜேஏல கூட டெய்லி ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கம்யூனல் ரேங்க்க நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த டயத்துக்கு நான் போனேன் அப்டின்னு சொல்லிட்டு. டைப்பிஸ்ட்ல வந்து சோ ஃபார் இவ்ளோ நாள் வரைக்குமே 2 பேர் தான் சொன்னாங்க. அதுவும் வந்து எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் கம்யூனல் ரேங்க் வந்து இந்த கம்யூனல் ரேங்க் இந்த கம்யூனிட்டி தெரியும். இன்னொருத்தவங்க வந்து ஜஸ்ட் நான் இன்னைக்கு போனேன். இத எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் போறாங்க என்ன இதுன்றதும் அதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. ஏன் அப்டின்னா வந்து நம்ம மொத்தமா அனலைஸ் பண்ணி தான் சொல்றோம். ஓகே இவ்வளோ பேர் போவாங்க இன்னைக்கு. இத வச்சு இந்த கம்யூனிட்டில வரும் அப்டின்னு சொல்லிட்டு. அக்யூரேட்டா ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ கம்யூனல் ரேங்க் போனாங்க அப்டின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கணும். கொஞ்சம் நெறைய பேர் வந்து நமக்கு சோர்ஸ் இருந்தா தான் கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிக்கு மட்டும் தான் இருக்கு. அதுக்கும் வேக்கன்ஸிஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க 10:00 பேட்ச் போறீங்க. உங்களுக்கு படி யாருமே இல்ல. ஸோ ரொம்ப கம்மியா இருந்தா மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிடபிள்யூக்கு கண்டிப்பா இருக்கும். தட் மீன்ஸ் சார் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் யாருமே எடுக்கவே இல்ல. ஸோ கண்டிப்பா இருக்கும். ஸோ பிடபிள்யூடியுமே நீங்க பேனிக் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேக்கன்ஸிஸ் தான் போயிருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து டெலகிராம்ல வந்து வழக்கம் போல அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.